கார்த்திக், உன்னோட ஆக்சிடெண்ட் ஆன கேமரா பதிவு ஏதாவது இருக்கா? அசோக் இருக்கு என்று தன்னுடைய ஃபோனில் காட்டினான். செக்யூரிட்டி, நம்ம வீட்டு கேமரா பதிவு நம்ம கேட் வரை பார்க்க முடியும். ஆனால் அள்ளி நடந்து வந்துவிட்டு யாருக்கோ கை காட்ட கேமரா ஜாம் ஆகி அவர்கள் கிராஸ் ஆனதுக்கு பிறகுதான் வேலை செய்யுது. அசோக் அப்போ அள்ளிக்கு தெரிந்தவன். கார்த்திக், வீடு வரை அள்ளி யாரை அனுமதிப்பாள்? சந்தேகம் சுற்றி சுற்றி மேகலா, அவளுடைய தம்பி முருகன், மாறன், இவங்க மேலே தான் அதிகமாக வருது. போலீஸ் மாறனை மேகலா கூட ஒரு பையன் பேர் ஆசிஸ் சந்திச்சு பேசியிருக்காங்க. கார்த்திக், அவங்க முகம் கேமராவில் இருக்குமே. போலீஸ் காட்ட அசோக், இந்த பையனை பார்த்த மாதிரி இருக்கு. எஸ், இதே ட்ரெஸ் பாருங்க, முகத்தை மறைச்சிக்கிட்டு கார் முன்னாடி நிற்கிறான் என்று அவனுடைய கேமரா பதிவை காட்டினான். கார்த்திக், அள்ளியோட தம்பி. எஸ், அள்ளியுடன் சேர்ந்து போனது, வீடு வரை வருவது அவனாக இருக்கலாம் என்று கோரஸாக கத்த, கார்த்திக் ஸ் என்று மெல்ல எழுந்து நந்தினி விழித்து விட்டாளா என்று பார்த்துவிட்டு வந்தான். கார்த்திக், இதுக்கு தான் கூட்டமாக டிஸ்கஸ் பண்ணுறது, ஏதாவது கிடைக்கும். அவனுடைய அட்டாக் மாறன் சொல்படியாக இருந்தால் டாக்டர் சாந்தா அடுத்த டார்கெட். உடனே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பிரவீன் ஃபோன் அடிக்க அதை காதில் வைத்தவன் அதிர்ந்தான். பிரவீன் சொல்லியதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்தனர். பிரவீன் சாப்பாடு சாப்பிட்டு சாந்தா அம்மாவுக்கு வாங்கிட்டு வருவதாக கிளம்பிய டாக்டர் ஜான், டாக்டர் ஆறுமுகம், சயின்டிஸ்ட் அகில் எல்லாம் ஆக்சிடென்டில் ஸ்பாட்டட். கார்த்திக்கின் நெஞ்சம் பதறியது. டாக்டர் ஜான் அவனுக்கு நெருக்கமானவர் மட்டுமல்ல, அவனுடைய தாத்தாவின் நண்பர். இருவரும் ஒன்றாக மிலிட்டரியில் வேலை செய்தவர்கள். சிறுவயது முதல் அவருடன் நெருக்கமாக இருந்தான். கிட்டத்தட்ட தனக்காக எதுவும் செய்யும் அப்பா போல. இன்று அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி அவனை உலுக்கி போட்டது. பிரவீன், நாங்கள் கிளம்பும் பொழுது தான் கிளம்புனாங்க. நான் கூட சொன்னேன், நானே வாங்கி கொடுத்துட்டு போகிறேன்னு. அவங்க கடந்த சில மணி நேரமாக டென்ஷனாக இருந்ததால் ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்னு சொன்னாங்க. டாக்டர் ஆறுமுகம் காரை தான் எடுத்துகிட்டு போனாங்க. கார்த்திக், எப்படி? பிரவீன், ட்ரக் ஏதோ இடிச்சிட்டதா? கார்த்திக், இப்போ எங்கே? பிரவீன், ஜிஹெச் மார்ச்சுவரிக்கு கொண்டு போயிருக்காங்க. கார்த்திக், அவர் ஆறுமுகம்? பிரவீன், அவரும் தான். கார்த்திக், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன் தானே எல்லாம் சேர்ந்து வாழ போகிறோம்னு நந்தினி கிட்ட சொன்னேன். ஆனால் நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து செத்துட்டாங்கன்னு எப்படி சொல்வது? சாந்தா பாட்டி முகத்தில் எப்படி விழிப்பது? கல்யாணம் செய்துக்கிட்டு முழுசா 6 மாதம் கூட ஆகலையே. கார்த்திக், ஆக வேண்டியதை பாருங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து நந்தினி தூங்கும் அறைக்கு சென்றான். அவள் அருகே அவளை கட்டிக்கொண்டு படுத்து கொண்டான். டாக்டர் ஜான் இழப்பு அவனை பெரிதும் வருத்தியது. கண்ணீர் விட்டான். தன்னுடைய மன பாரத்தை கண்ணீராக அவள் நெஞ்சில் இறக்கி வைத்தான். நந்தினி அவளுடைய உடை ஈரமானதில் கொஞ்சம் நெளிந்தாள். அப்படியே தூங்கினாள். கார்த்திக் மனதில், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது? நீயும் உன்னுடைய குடும்பமும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் ஏன்? எழுந்து வெளியே வந்தான். அசோக், வாசு தவிர மற்றவர்கள் கிளம்பி இருந்தனர். அசோக், கார்த்திக், இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? கார்த்திக், புரியலடா. உடனே வாசு, உங்கள் வீட்டில் குறிப்பாக வேணிக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடு. வாசு எழுந்து வெளியே சென்றான். கார்த்திக் தரையில் அமர்ந்து கொண்டு காலை சேர்த்து கட்டிக்கொண்டு, அசோக், மாறனை கொல்லாமல் விட்டது தப்புடா. அசோக், ஆமாம். கார்த்திக், ஆசிஸ் ரொம்ப சின்ன பையன். அவனை வச்சு மாறன் பெரிய வேலையை செய்திருக்கான். மாறனை இப்போதைக்கு தொட முடியாது. நாம் நம்மை பாதுகாப்பு செய்யணும், அவ்வளவுதான். அசோக் கார்த்திக்குடன் உட்கார்ந்து ஆசிஸை பிடிக்கணும். மேற்கொண்டு எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட விடக்கூடாது. வாசு உள்ளே நுழைந்தான். கார்த்திக், வாசு, நீங்கள் 2 பேரும் அதை பாருங்க. கிரிமினல் புத்தி அவனுக்கு, ஜாக்கிரதையாக இருங்க. கார்ட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருக்கிறது முக்கியம். அவனை நம்ம கஸ்டடி கொண்டு வந்துட்டு மிச்சத்தை பேசிக்கலாம். அசோக், சரி, கிளம்புறேன். கார்த்திக், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. அசோக், கொஞ்ச நேரம் அப்பா கூட இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது என்று கிளம்பினார். அசோக் வாசுவிடம், உங்கள் முதலாளிக்கு என்மேல் அவ்வளவு பாசமா? உன்னை என்னோட துணைக்கு அனுப்பியிருக்காரு. வாசு, அவர் அப்படிதான். கார்த்திக் ஃபோன் செய்து தகவல் கொடுத்து சிலருக்கு நேரில் சென்று தகவல் தெரிவிக்க ஆட்களை பணித்தான். கார்த்திக், பிரியா, விஷ்ணு, என்னடா இந்த நேரத்தில் ஃபோன்? கார்த்திக், ஜான் அங்கிள் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். விஷ்ணு, என்னடா சொல்லுற? சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே, அவர் மனைவி கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேனே. கார்த்திக், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி
அவங்களுக்கு தகவல் சொல்ல ஆள் அனுப்பிட்டேன். போலீஸ் கூட போயிருப்பாங்க. விஷ்ணு நிஜமாவே இடி மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எப்படி சொல்ல போறேன்? கார்த்திக் காலையில் நேரில் போய் தகவல் சொல்லிடு. எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி கொடுக்க காலையில் ஆகிடும். காலையில் நான் அந்த வேலையை பார்க்கிறேன். விடிந்ததும் கார்த்திக் நந்தினி அருகே படுத்திருந்தான். இரவு முழுவதும் வேதனையுடன் எப்போது விடியும் என்று காத்திருந்தவன் கொஞ்சம் கண்ணயர்ந்தான். நந்தினி வெளிச்சம் முகத்தில் பட்டதும் கண் விழித்தவள் தன் முன் கார்த்திக் படுத்திருக்க மனமெல்லாம் சந்தோஷத்துடன் சிரித்தாள். நந்தினி எழுந்து ஜன்னல் திரையை விலக்கிவிட வெளிச்சம் உள்ளே வர கார்த்திக் திரும்பி படுத்தான். நந்தினி பாத்ரூம் சென்றவள் தன்னுடைய காலை பொழுதை வாந்தியுடன் ஆரம்பித்தாள். கார்த்திக் எழுந்து சென்று அவளுக்கு உதவியாக இருந்துவிட்டு அவளை ஹாலுக்கு அழைத்து வந்தான். கார்த்திக், என்ன குட்டி சாப்பிட்ற? நந்தினி, நீங்களா? இதுதான் நான் சாப்பிடணும் பிளான் போட்டு வச்சிருப்பீங்களே, அதை கொடுங்க சாப்பிடுறேன். கார்த்திக், வர வர உனக்கு லொல்லு அதிகமாச்சு. நந்தினி, உங்கள் பையனை சுமைக்கிறேனே, இது கூட இருக்காதா? கார்த்திக், உன்னோட பேச முடியாது. சரி, இன்னைக்கு நீ காலேஜ் போக வேண்டாம். நந்தினி, அதுவும் முடிவு பண்ணியாச்சா? கார்த்திக், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நந்தினி, என்ன? கார்த்திக், முதல்ல பாலை குடி என்று ஒரு கிளாஸ் எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். நந்தினி, பாலா? குமட்டுமே. கார்த்திக், குமட்டாது, குடி. நாட்டு சர்க்கரை போட்டு இருக்கேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாம் போட்டு இருக்கேன். வாசமாக இருக்கும் பாரு. நந்தினி என்று மடமடவென்று குடித்தாள். கார்த்திக், குட். காலையில் சாப்பிட பிரெட் ஜாம் போட்டு வச்சிருக்கேன். வேற எதுவும் செய்ய தெரியல. நந்தினி, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு ஓகே. உங்கள் கையால் வாங்கி சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். தெரிஞ்சிருந்தா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே வளர்ந்திருப்பேன். தினமும் உங்கள் கையால் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பேன். கார்த்திக் அவள் கன்னத்தை கிள்ளினான். குளிச்சுட்டு சாப்பிட்றியா இல்லை சாப்பிட்டு குளிக்கிறியா? நந்தினி, அதுவும் நீங்களே சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் என்னவோ சொல்லணும்னு சொன்னீங்களே? கார்த்திக், சாப்பிட்ட பிறகு. நந்தினி, அப்போ முதல்ல சாப்பிடுறேன். கார்த்திக் பிரெட் எடுத்து ஜாம் தடவி கொடுத்தார். நந்தினி தானும் சாப்பிட்டு கொண்டே கார்த்திக் வாயில் ஊட்டினார். கார்த்திக், இல்லை, நீ சாப்பிடு. நந்தினி, பீடிகை எல்லாம் பலமாக இருக்கிறதை பார்த்தால் என்னவோ பெரிய விஷயம் சொல்ல போறீங்கன்னு தெரியுது. அது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் துக்கமான செய்தியாக இருந்தாலும் அதை கேட்ட பிறகு என்னால் உங்களை பார்த்துக்க முடியுமான்னு தெரியலை. அதனால் நீங்களும் சாப்பிடுங்க என்று ஊட்டினார். கார்த்திக் சாப்பிடவே கண் கலங்கியது. நந்தினி, உங்களை பார்த்ததும் புரியுது, ஏதோ துக்க நிகழ்ச்சி சொல்ல போறீங்க. நான் மனசை தேர்த்திக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. கார்த்திக் அமைதியாக சாப்பிட்டார். இருவரும் அதற்கு மேல் பேசவில்லை. அங்கு அமைதி மட்டுமே இருந்தது. இருவரும் மெதுவாக சாப்பிட்டனர். கார்த்திக் சொல்வதை அமைதியாக கேட்டாள். உடல் நடுங்கியது. கார்த்திக் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவன் மார்பில் கதறி அழுதாள். கார்த்திக் அழாதே என்று தேற்ற பார்த்தான். நந்தினி, நான் அன்னைக்கு செத்ததாகவே இருந்திருக்க கூடாதானா? நிறைய முறை நினச்சிட்டேன். கடவுள் இந்த தண்டனையெல்லாம் நான் மறுபடியும் அனுபவிக்கணும்னு இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கானா? இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்ச பொழுது எனக்கு இது ஒரு வரமாக நினச்சேன். அம்மா, பாட்டி, காலா எல்லோரையும் பத்திரமா பாதுகாக்கணும். உங்களை கண்டுபிடிச்சு உங்களுக்காக வாழணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே தப்பு என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார். கார்த்திக், குட்டி ப்ளீஸ் இங்கே பாரு. என்னை பாரு. இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ப்ளீஸ் அழாதே, என்னால் தாங்க முடியல என்று கண்ணீர் விட்டான். நந்தினி அவன் கண்ணீரை கண்டதும் சுதாரித்து கொண்டாள். நந்தினி, அன்னைக்கு நம்ம வீட்டில் தாக்குதல் நடந்தது கூட அவன்தானா? கார்த்திக், அவனை விட்டால் வேற யார் உங்கள் வீட்டில், அதுவும் உன்னுடைய ரூமுக்குள் போவான்? நந்தினி, உண்மையிலேயே கல் எறிந்து தாக்குதலா இல்லை வேற ஏதாவதா? கார்த்திக், துப்பாக்கி சூடு. நந்தினி அதிர்ந்தாள். அவனை கட்டி கொண்டாள். அம்மா, மாமா, அல்லிக்கு ஒன்றுமில்லை தானே? கார்த்திக், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நந்தினி, செத்துடுவாங்களா? கார்த்திக், விடமாட்டேன். நந்தினி, நீங்கள் என்ன கடவுளா? கார்த்திக், என்னுடைய மனைவியை சந்தோஷமாக வாழ என்னவெல்லாம் செய்யணுமோ செய்வேன். புராணங்களில் சொல்லுறாங்க இல்லை, மனைவி கணவனுக்காக யமனை துரத்தி சென்றாள், மதுரையை எரித்தாள்னு. ஒரு மாற்றத்துக்கு என்னுடைய மனைவிக்காக நான் எதுவும் செய்வேன். நந்தினி, ஹாஸ்பிட்டல் போகலாம். கார்த்திக், அது இன்னொரு விஷயம் சொல்லணும். நந்தினி அடுத்த விஷயத்தை கேட்டு மயங்கி விழுந்தாள். பாட்டி இப்படி தனியாளாக மாறிவிடுவாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவளுக்கு சுற்றி நண்பர்கள், அவளுக்காக எதுவும் செய்பவர்கள் இப்படி இல்லாமல் போய்விடுவார்கள் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. கார்த்திக் அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் விரைந்தான். பிரவீன், உண்மையை சொல்லிட்டியா?
கார்த்திக் வேறு என்ன வழி சொல்லு, செத்தது அவளுடைய தாத்தா, எப்படி மறைக்க முடியும்? பிரவீன் அதிர்ச்சிதான். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், நீ ஆக வேண்டிய வேலைகளை பாரு. மூவரின் உடலையும் மாற்றுவரில் இருந்து கொண்டு வந்து அவர்கள் முறைப்படி ஈமச் சடங்குகளை அவரவர் குடும்பத்தினர் செய்ய கார்த்திக் அவர்களுக்கு உதவியாக இருந்தான். முழுதாக 1 வாரம் கடந்தது. சென் மரகதம் அருகில் அமர்ந்திருந்தார். மரகதம் பெத்த பையன்னு நினச்சி பாம்புக்கு பால் வளர்த்திருக்கேன். சென் அதை பற்றி நினைக்காதை, விடு. மரகதம் எப்படியோ அண்ணனையும் என்னோட பழி கொடுக்க பார்த்தேன். அண்ணனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அம்மா அப்பா என்னை இன்னும் வெறுத்திருப்பாங்க. சென் அவருக்கும் ஒன்றுமில்லை, உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மரகதம் அல்லி எப்படி இருக்கா? சென் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். எப்படி சொல்வது, அவள் இன்னும் கோமாவில் இருந்து மீளவில்லை என்று. திடீரென்று வார்டு கதவு திறக்கப்பட மரகதம் அப்பா அம்மா விவேக் அசோக் 4வரும் உள்ளே நுழைந்தனர். மரகதம் அம்மா அப்பா என்று அழுதாள். அப்பா, பெரியவங்க சொல்வதை கேட்க முடியாத வயசு, தப்பு செய்துட்டு இப்போ சிரமப்பட்டு வேதனைப்படணும்னு உன்னோட தலையெழுத்து. அம்மா விடுங்க, வேதனையில் இருக்கா, மறுபடியும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சணுமா? அப்பா, அவன் நம்மை விட்டுட்டு போகும்போது என்னுடைய மன வேதனை எப்படி இருந்தது தெரியுமா? அதை விட இப்போ இன்னும் வேதனையாக இருக்கு. மரகதம் எழுந்து தன்னுடைய அப்பா காலில் விழுந்து, அப்பா, நான் செய்ததெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடுங்க. அப்பா, எழுந்துக்கோமா, என்னோட மன்னிப்பு உன்னோட வாழ்க்கையை மாற்றிடுமா என்ன? விடு மாயா, இனிமேல் இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறது எப்படின்னு யோசி. இந்த மாதிரி உயிரை அலட்சியமாக அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே, பாதுகாப்பாக இரு. இந்த முறை உன்னோட உயிர் செங்கல்வராயனுடையது. சென்னை பார்த்து, டேய் செங்கல், உன்னோட முழு பேரை கூப்பிடலாமா? சென், கூப்பிடுங்க மாமா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? அப்பா, அதுதான் இல்லாமல் போச்சே. ஆனால் நீ வீட்டு பக்கம் எட்டி பார்க்காமலே போயிட்டியே. ஒரு முறை வந்து எப்படி இருக்கோம் என்னென்னு பார்க்கக்கூடாதா? சென், மன்னிச்சிடுங்க மாமா. மரகதம் அப்பா, மாயா இந்த முறை உன்னை காப்பாற்றினது செங்கல் தான். அவன் மட்டும் சரியான நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரலைன்னா நீ போய் சேர்ந்திருப்ப. அசோக் தாத்தா, நான் தான் சென் மாமாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்பாவை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். அத்தையை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னோட மனசு யோசிக்க விடலை. அப்பா அப்பான்னு அப்பாவையே நினச்சிட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, உங்களை நான் பார்த்து இருக்கணும். ஆனால் நீங்கள் அந்த நிலையில் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலை. மரகதம் அசோக், எத்தனை முறை இதையே சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்க போகிற? விடு, நடந்துடுச்சு. அசோக், நீங்கள் அலட்சியமாக சொல்லுறீங்க அத்தை, ஆனால் நான் பட்ட வேதனையை சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் குற்ற உணர்ச்சியிலிருந்து என்னால் மீற முடியலை. சென், விடுடா, தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிட்டாங்களா? வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு போறியா, நான் போகட்டுமா? மரகதம் அப்பா, செங்கல் நீ வா, ரொம்ப நாளாச்சு பேசி என்று சென்னை அழைத்து சென்றனர். மரகதம், அண்ணா உனக்கு என்னோட கையாலே விஷம் கொடுக்க வச்சுட்டா பார்த்தியா? அசோக், அத்தை விடுங்க, இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் என்னவாக போகுது? மரகதம் மனசு ஆற மாட்டேங்குது. அசோக், அவனை சும்மா விடுவோமா? தப்பிச்சிட்டாங்க. அம்மா மகன் 2 பேரும் பிடிச்சிடுவோம். மரகதம், நந்தினி எப்படி இருக்கா? அசோக், உங்கள் கார்த்திக் தம்பி இருக்காரே, நாங்கள் கூட நந்தினியை நெருங்கக்கூடாதாமாம். இது ரொம்ப ஓவராக இருக்குன்னு திட்டிட்டு வந்துட்டேன். அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கா. மரகதம், பார்க்கணும் போல இருக்குது. அசோக், வீடியோ கால் வேணும்னா போட்டு தரேன், பேசுங்க. மரகதம் நந்தினியுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு அமர்ந்தாள். மரகதம், சாந்தா அம்மா, அசோக் ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் டாக்டர் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. மரகதம், உளராதே, உனக்கு ஒன்றும் இல்லை. முதல்ல அம்மாவை போய் பார்க்கணும். அசோக் கார்த்திக் பிடிவாதமாக அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். பாட்டியும் பேத்தியும் ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதலாக இருக்காங்க. மரகதம், ஆமாம், கார்த்திக் கூட இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்க. அசோக் உங்களையும் உங்கள் அண்ணனையும் கொண்டு வந்து அங்கே விட சொல்லிட்டார். விவேக், எனக்கு தான் கூச்சமாக இருக்குது, எப்படி இன்னொருத்தர் வீட்டில் இருப்பது? மரகதம், கொஞ்ச நாள் பிரச்சனை முடியும் வரை மறுபடியும் நாம் ரிஸ்க் எடுக்க முடியாதா அண்ணா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.